நாங்க எந்திரிச்சோம்னா சபையை அவங்க பேசவே முடியாது. பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்ன கருத்தை நான் ஏற்க முடியாது. அதை மட்டும் அவைக்குழு நீக்குகிறேன். நீங்க காலையில இருந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் நடக்கிறதுக்குள்ள பெரும் பிரச்சனையா போயிடுது. எனவே இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் மக்களுக்கு தேவையான அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் உறுப்பினர் கூறிய அந்த வாசகம் மட்டும் அவைக்குழு நீக்கப்படுகிறது. சட்டமன்றத்தின் கண்ணியம் குறித்து நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்திருந்தார். உண்மையில் சம்மதம் இல்லைங்க. மாண்புமிகு அவை முன்னவர், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, முன்னாள் முதலமைச்சரை பற்றி பேசிய அவருடைய கருத்து அவைக்குறிப்பிலிருந்து நீக்கி விடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களை வச்சு ஊர்கா கூட போட முடியாது. பேசுவப்பா, ஏன் பேச மாட்டேன்? காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில 1500 ரூபாய் குத்தி ஓட்டுக்கு ₹1 கொடுக்கல. வனத்துறை அமைச்சர் உட்காருங்க. ஏயா சும்மா வனத்துறை அமைச்சர் உட்காருங்க. மைக் கொடுக்க வேணாம். மாண்பு அமைச்சர் உட்காருங்க. அவர் குற்றச்சாட்டு சொல்லி போய் அவைக்குள் நீக்கப்படுகிறது. அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். திரிசா வந்து இறங்கினார், திரிசா கையசைத்தார், திரிசா வணக்கம் வைத்தார், திரிசா வந்து ஐபோன் 17 Pro Max எடுத்து வீடியோ எடுத்தார். திரிசாவுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கால். நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம் பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு முடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. கலாட்டா வன்மையா கண்டிக்கிறேனா? ஏன் எங்க பேருக்கு முன்னாடி போடுறதுக்குரிய, வணக்கத்துக்குரிய, மரியாதைக்குரிய அம்மையார் செல்வின்னு போடணுமே இல்லையா? இது பாருங்க, மனுஷனுடைய வாழ்க்கையில எதுவும் நிரந்தரம் இல்ல. இன்னைக்கு சத்தா நாளைக்கு பால். பொதுவான ஊடகமா நம்ம இருக்கிறோம். நம்ம தாவைக்காவை எதுக்குறோம். நம்மளே இப்படி போடும்போது பேரோல இருக்கக்கூடிய கலாட்டா, ஒட்டுதற்குரிய, வணக்கத்துக்குரிய, மரியாதைக்குரிய நடிகை செல்வி திரிசா அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க எவ்வளவு கியூட்டா இருக்காங்க பாருங்க. இது நம்ம கியூட் மூமெண்ட்ல கையெடுத்து கும்பிட்டாங்கல்ல. அடிக்கிற அடியில உடம்பெல்லாம் புண்ணாயி பொணநாத்தம் வர அளவுக்கு அடிக்கணும். யார் இவனை தானே? ஒன்ன தாண்டா பிலோ அட்ரா. அடிக்கிற அடியில பின்னி நோய். மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க. அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? எங்களுக்கும் நக்கலா, நையாண்டியா, சம்பந்தம் இல்லாத குட்டி கதை இதெல்லாம் எங்களுக்கும் பேச தெரியும். சட்டமன்றத்துக்கு போய் அப்பா வைங்க தேவை. வீட்டுல போய் அம்மாட்ட கேட்டா தானே அப்பா யாருன்னு சொல்லுவாங்க. என்ன டாக்டர் சொன்னீங்க? சட்டமன்றத்துக்கு போய் அப்பா வைங்க தேவை. வீட்டுல போய் அம்மாட்ட கேட்டா தானே அப்பா யாருன்னு சொல்லுவாங்க. அனைவருக்கும் சூரியனால் வேர்த்தது. நீங்கள் வந்த பிறகு சூரியனுக்கே வேர்த்தது. இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சிங்க. நீங்கள் வந்த பிறகு சூரியனுக்கே வேர்த்தது. சூரியனுக்கே வேர்த்தது என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். இதுவரை யாருமே நெருங்க முடியாத நிலையில் தான் சூரியன் இருக்கிறார் என்பதை எத்தனையோ விஞ்ஞானிகள் முயற்சி எதுவும் அங்கே ஏவுகணைகளை செலுத்த முடியவில்லை என்பது. உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. வந்து அடுத்த நிமிடமே பெண்கள்லாம் இலவசமா பயணிக்கலாம்னு சொன்னாரு. யாரு? நம்ம மாற்றோம். ஆனா 1,42,560 நிமிடம் ஆகிறது. இன்னும் உங்களுக்கு அடுத்த நிமிடம் கிடைக்கல. தயவு செஞ்சு நீங்க என்ன இப்படி போர்ட்ரை பண்ணிடாதீங்க. அவங்க போர்ட்ரையல் எல்லாருக்கும் தெரியும். அனிதா வீட்டுக்கு போவீங்க, நீட்டு போராட்டத்தை முடக்குவீங்க. பெரியார் திடலுக்கு போவீங்க, திராவிட கழகத்தினுடைய பரப்புரைக்கு தடை செய்வீங்க. உயிரே போனாலும் விவசாயத்தை விட்டுடாதீங்க அப்படின்னு வசனம் பேசுவீங்க. ஆனா விவசாயி உயிர் போற அளவுக்கு கத்துறான், காவேரியில தண்ணி கொண்டாங்கடா அப்படின்றான். காது கேட்காது உங்களுக்கு.
ஐயோ, ஒரு பைத்துக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி, என்ன அண்ணா சாரே உண்ணாவிரத போராட்டம் நடத்தினாங்க தெரியுமா? 2011 அங்க போய் உட்கார்ந்தாரு உங்க அண்ணன். அதே ஜந்தர் மந்திரில இளைஞர் படை துடிப்பு மிக்க இளைஞர்கள் அதே நீட்டுக்காக உட்கார்ந்தாரு. எங்க போனாரு உங்க அண்ணன்? வகையா மாட்டிக்கிட்டே. முதல் வரிசையில வந்து நடிகை திரிஷா கொடுத்த ரியாக்ஷன் மூமெண்ட். அடுத்து பாலிமர்லயே வந்து முதலமைச்சர் கிளம்பிய உடனே கையசைத்து பதிலுக்கு பாய் சொன்ன பெற்றோர் மட்டும் நாங்களாம் எப்பவுமே கையசிக்க மாட்டோம், போய் காலத்துக்கு ஆட்டுவோம். உலக இன்டர்நேஷனல் போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் என்ற நபர் டெல்லியில் கைது செய்யப்பட்டார். அவருடனும் அப்போது இருந்த முதல்வர் குடும்பம் முதல் அமைச்சர்கள் வரை அதிகாரிகள் வரை அனைவரும் எவ்வளவு தூரம் தொடர்பில் இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியும். ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கேன், வேலையில போறோம் இதுவரை அந்த நபர் சம்பந்தப்பட்ட எந்த வழக்கும் தமிழ்நாட்டில் பதிவு செய்யவில்லை. உனக்கு இருந்தாலும் வெளித்தர ரொம்ப ஜாஸ்திப்பா. அமைச்சர் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு நபரின் பெயரை சொல்லி குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அந்த சம்பந்தப்பட்ட நபர் மீது அப்படி ஒரு குற்றச்சாட்டை எழுந்ததுமே எங்களுடைய தலைவர் அவர்கள் உடனடியாக அவரை கைது செய்து அவரை எங்களுடைய கட்சியிலிருந்தே உடனடியாக நீக்கிவிட்டோம். தம்பி அழுவாதடா, நீ அழுதா யாரும் நம்ப மாட்டாங்கடா, சிரிச்சிடுவாங்கடா. பேரவைத் தலைவர்களே, ஒரு அமைச்சரே ஐபிஎல் மேட்ச்ல பவுடர் நுணுக்கிட்டு மாத்திரை நுணுக்குன்னு கதை விட்டாரு. குச்சி நக்கியா இயக்கம் இத முளையிலேயே கிள்ளி எரியணும். அவர்கிட்ட உங்களுடைய காவல்துறை ஏதாவது விசாரணை நடத்துச்சா? அவர் மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? அது மட்டும் இல்ல, சமீப காலமா ஆளுங்கட்சியை சேர்ந்த பலர் போதைப் பொருள் வழக்குல தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வருகிறார். நீங்க வந்து இதுக்குரிய ஆதாரங்கள்லாம் நீங்க இல்லாம நீங்க பேசக்கூடாது. அமைச்சர் அவர்கள் பேசுறதுக்கு ஏதாவது ஆதாரம் கேட்டிருக்கீங்களா? அமைச்சர் அவர்கள் பேசுறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா, அப்படி எப்படின்னு இருக்கத்தான் செய்யும். ஆட பிக்காளிப்பல நாங்க உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கோம், ஒரு கட்சியிலிருந்து நீக்கி இருக்கிறோம். உங்களுடைய அமைச்சர் ஐபிஎல் மேட்ச்ல பவுடர் நொடுக்கிட்டு இருந்ததை இன்றைக்கு உலகமே பார்த்துச்சு, பல்வேறு விமர்சனங்கள் வந்துச்சு. குழந்தைக்கு மாத்திரை கொடுத்தேன்னு கதை விட்டாரு. அதற்காக ஏதாவது விசாரணை நடத்திருக்கீங்களா? புகார் எடுத்திருக்கீங்களா? ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? அரை மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன், அம்பட்டுக்கும் சரிங்க சரிங்கன்ட்டு ஒரே வார்த்தையில ஊத்த பொண்ணு போயிட்டானே. வரட்டும், உதயநிதியை தூக்கியாச்சு, அடுத்து நீங்க உங்களுடைய முன்னாள் முதலமைச்சரும் சரி, நீங்கள் துணை முதலமைச்சர் இருக்கும் பொழுது இந்த போர்ஸுக்காக எத்தனை கோடி ரூபாய் நீங்க ஒதுக்கி இதுக்கான பணிகளை நீங்க மேற்கொண்டீர்கள் பதிவு பண்ணுங்க. போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தல் தடுப்பு நடவடிக்கையை சிறப்பா மேற்கொண்டதற்காக 15 காவல்துறை அதிகாரிகள் மற்றும் காவலர்களுக்கு 2 நாட்களுக்கு முன்பு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விருதெல்லாம் வழங்கியிருக்கிறார். இந்த 15 காவலர்களுமே எங்களுடைய ஆட்சி காலத்துல பல்வேறு வழக்குகள்ல போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கையை சிறப்பா மேற்கொண்டவங்கன்னு இன்னைக்கு அரசு அறிக்கை கொடுத்திருக்கு. போதைப் பொருள் தடுப்புக்கு எங்க ஆட்சியில நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா அப்புறம் என்னதுக்கு இந்த காவலருக்கு முதலமைச்சர் அவர்கள் விருது கொடுத்தார் அப்படின்னு இங்க நான் பதிய வைக்க விரும்புகிறேன். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான். நான் போய் முடிவு பண்ணிட்டேன், சரி கைது பண்ண வந்திருக்காங்க. நான் உடனே யோசிச்சு பார்த்தேன், நேற்று என்னெல்லாம் பேசினேன். டம்மி முதலமைச்சர்னு சொன்னேன், அதை ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு எந்த ரியாக்ஷனும் இல்லை. கேடு கெட்ட அரசு அமைஞ்சிருக்கு, ஒரு வெக்கங்கெட்ட அரசு அமைஞ்சிருக்கு, இதெல்லாம் சொன்னேன். இதற்கெல்லாம் எந்த ரியாக்ஷனும் இல்லை. இதுக்கு தான் கைது பண்ண வந்திருக்காங்கன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். என்ன சொன்னேன்? காவேரியில தண்ணி வரணும்னு சொன்னேன். இது எனக்கு தோணவே இல்லை. ஏன் பாஸ் நாக்க தள்ளுறீங்க? நானடா தள்ளுறேன், அதுவே தள்ளிக்குதுடா. விஜய் ரசிகரா இருக்கிறதுக்காக எல்லா விஷயங்களுக்கும் கண்டிப்பா முட்டு கொடுக்க முடியாது. ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, சுதந்திர தினத்தன்று ஒரு அரசாங்க நிகழ்ச்சி, அந்த மேடையில விஜய் அவர்களுடைய அம்மா அப்பா இவங்க எல்லாருமே உட்கார்ந்து இருக்காங்க. சம்பந்தமே இல்லாம இந்த திரிஷா எதுக்கு போற இடத்துக்குலாம் வந்து உட்காந்துக்குது? அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு. அப்ப நான் மட்டும் தான் அழகு சொல்லுவேன். அது தங்கச்சியில வேணா நீ அழகு. கண்ண பாக்க கொடுத்து வச்சனா உனக்கு தங்கச்சாடா? டேய் சங்கல் ரேட்டிய, நான் வந்து உனக்கு தங்கச்சாடா? டேய் சங்கல் ரேட்டிய, தங்கச்சி இல்லடா. கரெக்டா எல்லா நேரத்திலயும் அவரை மாட்டி விட்டுருப்பீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். என்ன சொல்ல வரீங்க? பேசிக்கலி டிராமா அப்படி கிடையவே கிடையாதுன்னு சொல்ல வர்றேன் மேம்.
நீங்க இல்லனா எப்படி அவ்வளவு விறுவிறுப்பா இருக்கும்? கில்லில நிஜமாவே நான் பாவமான பொண்ணு தான். நிஜ வாழ்க்கையில எல்லாம் இப்படி பண்ண மாட்டேன். ஹீரோட சேர்ந்து தான் ஃபைட் பண்ணுவேன். ஏன்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டறதுலயே வந்து பஞ்சு பண்றீங்க? யார் இவங்க? தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது போராடினாங்களா? இல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரச்சனைகள்ல வீதியில இறங்கி போராடி அந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது ஏதாவது செஞ்சாங்களா? அப்படி எதுவுமே கிடையாது. ஒரு சினிமால நடிச்சிருக்காங்க, உங்க கூட வந்து ஒரு 4-5 படம் நடிச்சிருக்காங்க, ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க. அதுக்காக வந்து ஒரு அரசாங்க நிகழ்ச்சிகள்ல கூப்பிட்டு வந்து முதன்மைப்படுத்தி உட்கார்றது வந்து கண்டிப்பா சுழிப்பை உண்டாக்குது. இனிமே சாவகாச ஆகாதியா? இன்னைக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி வம்பு சண்டை இழுத்து அப்படியே கட்டி பண்ணிட்டு உண்டு அப்படியே கட் பண்ணிக்க வேண்டியது. ஒவ்வொரு அரசாங்க நிகழ்ச்சிகளிலும் த்ரிஷா கலர் கலரா வந்து புடவையை கட்டிட்டு வந்து உட்கார்றது எல்லாமே கேவலமா இருக்குது பாக்குறதுக்கு. எங்க போனாலும் அந்த பொம்பளை வந்தது. என்ன வார்த்தடா சொல்லிட்டேன். ஒரு விஜய் ஃபேனா இருந்தாலும் சரி, ஒரு கட்சி தொண்டரா இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் முட்டு கொடுக்க முடியும்? ஒரு சில விஷயங்கள், முக்கியமா இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் முட்டே கொடுக்க முடியாது. நீங்க உங்க படத்துல சொல்லுவீங்க பாருங்க, திரும்ப போற ஐடியாவே இல்ல, அந்த மாதிரி முட்டு கொடுக்கிற ஐடியாவே இல்ல எங்களுக்கு. என்ன சார் இவன் நேரமா ஒண்ணுக்குன்னா தாய் உள்ள மாதிரி பழகிட்டு நீ யாருன்னு கேட்டா என்ன அர்த்தம்? அப்புறம் நம்ம பிரின்சிபுக்கு என்ன வேல்யூ? உங்களுடைய மனைவி உங்களுடைய குழந்தைங்களோட சந்தோஷமா இருந்து ஒரு போட்டோ கிடைக்காதா? ஒரு வீடியோ வெளிவராதா? விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க, தன்னுடைய குழந்தைங்க கூட விஜய் அவர்கள் ஒண்ணு சேர்ந்துட்டான்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி வராதான்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல பெரும்பாலான மக்கள் ஆசைப்பட்டு இருக்காங்க. உங்களுடைய கட்சி தொண்டர்களும் சரி, உங்க ரசிகர்களும் சரி தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதை விட்டுட்டு இந்த த்ரிஷாவை கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறதுலாம் வந்து ஒரு அளவுக்கு மேல பாத்தீங்கன்னா முகசுழிப்பு தான் உண்டாக்குது. அது ஒரு சப்பானி, நீ ஒரு சாவுகிறாக்கி. நீங்க 2 பேரும் ஜாயிண்ட் ஆகறதுல எனக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷனும் கிடையாது. பாருங்க சார், நாட்டுல மொல்ல மாறி, முடிச்சவைக்கு கேப் மாறி, பிட் பாக்கெட், சந்தல திருடவன், பொந்தல திருடவன் எல்லாம் தலைவன் ஆயிட்டா இந்த நாடு உருப்படுமா சார்?